நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அது அந்த மான் எத்தனை அழகு! பிடித்துத் தருகிறேன். அது உனக்கு எதற்கு? எடுத்துச் செல்வேன் அயோத்திக்கு. அரண்மனையில் வளர்ப்பேன் ஆசையாக. காலில் பொற்சலங்கை கட்டுவேன். என் அன்பு மான் அங்கும் இங்கும் ஓட என் மாமியார்கள் மகிழ்வார்கள். இதை வனவாசத்தின் ஞாபகமூட்டும் பரிசாக மைத்துனர் வரதனுக்கு அளிப்பேன். செல்லுங்கள், அதை பிடித்து தாருங்கள். லக்ஷ்மணா, அன்புமிக்க உன் அண்ணி மான் வேண்டும் என்கிறார். உண்மையில் அது மிக்க அழகானது. அதன் ரூபம் யாரையும் ரசிக்க வைக்கிறது. மன்னியுங்கள், இந்த மானை அண்ணி கேட்பது ஆபத்துக்கு வித்திடுவது. முரண்பட்ட மானிது, முழுதும் நம்ப முடியாது. இது படைப்புக்கு மாறானது. இது மான் அல்ல, மாயமான். இது சில மாறுபட்ட படைப்பும் உண்டு லக்ஷ்மணா. மனிதனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். உருவத்தின் மாறுபாடுகளை அதனால் ரசிக்கவும் முடியும். ஞானி விஞ்ஞானியுமே சத்தியத்தை சரியாக அறிந்ததில்லை. காலங்கள் சத்தியம் எதுவென்று உணர்த்தும். பொன்மான் உண்டா? இது படைப்பில் முரண்தானே? படைப்பில் முரணானது எதுவும் இல்லை லக்ஷ்மணா. பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்தில் மைந்தர்களின் ரூபத்தில் தங்க உடலோடு பலரை பார்த்தோம் இல்லையா? அதைப் போல எண்ணற்ற கோடி ரூபமாக ஜீவன்கள் உண்டு. பகவானின் மாயைக்கு முன்னால் ஞான விஞ்ஞானங்கள் செயல்படுவதில்லை. பகவானின் மாயைகள் உண்டண்ணா. பகவானின் மாயை அல்ல, இது ராட்சச மாயையாகப்படுகிறது. எண்ணி பாருங்கள், ஒருமுறை தண்டக வனத்தில் ராட்சசி ஒருத்தி இப்படித்தான் வந்தாள். ஓஹோ, இப்படி இருவரும் சர்ச்சை செய்து கொண்டிருங்கள். அந்த மான் ஓடிவிடப் போகிறது. அந்த மானை எனக்கு பிடித்து தரக்கூடாதா? லக்ஷ்மணா, கேட்காத சீதை மீண்டும் மீண்டும் கேட்கிறாள். பிடித்து வருகிறேன். ஒருவேளை உயிரோடு பிடிக்க முடியவில்லை என்றால் நீ அதற்கு... அதனால் என்ன? அதன் தோல் அழகாக இருக்கிறது. நீங்கள் பூஜையில் அமர ஆசனமாகுமே. மன்னியுங்கள், மிகவும் குழம்புகிறேன். இது ராட்சச மாயையோ என்று. அதுவாகவே இருந்தால் அதை கவனிக்க வேண்டியதும் அவசியம். லக்ஷ்மணா, மிகவும் கவனமாக இங்கேயே சீதைக்கு காவலாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் ஏதும் எழக்கூடும். மானை பிடித்து வருவதற்காக அந்த மானை பின்தொடர்ந்து செல்கிறேன். உயிரோடோ அல்லது கொன்றோ கொண்டு வருவேன். நீ கவனமாக இரு லக்ஷ்மணா. வனமெங்கும் ராட்சசர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். ஆகையால் எந்த ஒரு நிர்பந்தத்திலும் சீதையை தனியாக விடாதே. ஆணைப்படியே அண்ணா. சீதை கேட்டாள், ஸ்ரீராமன் சென்றான். காட்டில் ஒரு நாடகமே கண்டான்.
லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணா சீதே 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 லக்ஷ்மணா 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 நீ கேட்டாயா? காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று